போன பாடத்தில் வந்து ஸ்லைஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ஃபைலில் போய் எப்படி வந்து சேவ் அண்ட் டிவைஸில் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பிக்சர் கொஞ்சம் கிளியராக இல்லைனாலும் ஆடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. சரிங்களா? இப்போ வந்து செலக்டட் ஸ்லைஸில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா செலக்டட் ஸ்லைஸை மட்டும் கொடுத்து சேவ் கொடுப்போம். எங்கே சேவ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். மேலே எங்கே என்ன போட்டுருக்குது, மேலே ஹோம் பேஜ் திரும்பியா அதை கிளிக் பண்ணு. அதை கிளிக் பண்ணுமா. கிளிக் பண்ணி ஈக்குவலத்துக்கு போ. உங்களோட ஈக்குவலத்துக்கு போ. அதில் கம்ப்யூட்டர் கிளாஸ் உங்களோட இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்க்கும். போய்க்கும். அதில் போய் ஒரு ஃபோல்டர் போடு. அதில் ஒரு ஃபோல்டர் போடு. அதில் ஆமாம், அதே கிளிக் பண்ணு. அதே நியூ ஃபோல்டர் இருக்கு பாரு, அதே கிளிக் பண்ணு. F2 போடு. கீபோர்டில் F2 ப்ரெஸ் பண்ணி F2 கிளிக் பண்ணினா நீ ரீநேம் வரும் பாருங்க. ரீநேம் வந்துச்சா? இப்போ நேம் கொடு. வெப் இருக்கு பாரு, வெப் கிளிக் செலக்ட் பண்ணு. வெப் வெப் கோர்ஸ்னு போடு. CO பரவாயில்ல விட போடு. CO டைம் ஆகுது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுங்க. COURSE கோர்ஸ். ஆமாம் ஓகே கொடுக்குறேன். என்ட்ரடி. இப்போ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணு. இதுக்குள்ளே சேவ் பண்ணிக்கோ. சேவ் கொடு. இப்போ சேவ் கொடுமா. இங்கே இந்த ஃபோல்டரில் கொடுத்துட்டியா? இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிப்பாரு. கண்ட்ரோல் E போடு. கண்ட்ரோல் E எஸ்கேப் கொடு. முதல்ல நீ இப்படி வச்சு எஸ்கேப் கொடு. கண்ட்ரோல் E கொடு. சாரி, விண்டோஸ் E கொடு. விண்டோஸ் E கொடு. ஓப்பன் ஆயிடுச்சா? இது ஈக்குவல் கொடுத்து போ. டபுள் கிளிக் பண்ணுமா. உள்ளே போ. கம்ப்ளீட் கோர்ஸ்க்குள்ளே போ. உள்ளே போய் அந்த வெப் கோர்ஸ்க்குள்ளே போய் பார்த்து இமேஜஸ் கிளிக் பண்ணு. இமேஜ் ஒரு ஃபோல்டர் உருவாயிடுச்சா? உருவாய் செலக்ட் பண்ணி வந்துருக்குதா? இதை க்ளோஸ் பண்ணுமா. அதை இதில் ஓப்பன் பண்ணுங்க. செலக்ட் பண்ண ஒன்றே மறுபடியும் அங்கே போக சொல்கிறேன். இதுதான் செலக்ட் பண்ண ஸ்லைஸ் மட்டும் வருது. அங்கே இது அப்படியே வச்சுக்கோ. இதை அப்படியே வச்சுக்கோமா. ஃபோட்டோஷாப் போமா. இதை அப்படியே வச்சுக்கோ. ஃபோட்டோஷாப்புக்கு போ. கிளிக் பண்ணுமா. ஃபோட்டோஷாப்புக்குள்ளே உள்ளே கிளிக் பண்ணுமா. வந்துடுமா. மறுபடியும் ஃபைலில் போய் ஃபைல் கிளிக் பண்ணு. ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஃபார் வெப் அண்ட் டிவைஸ். எப்பயுமே ஸ்லைஸ் பண்ணதை சேவ் ஃபார் வெப் டிவைஸ் தான் பண்ண முடியும். இப்போ கீழே வா. கண்ட்ரோல் மைனஸ் கொடு. ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போது செலக்ட் பண்ணு. அங்கே ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடு. ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி அப்படி இன்னும் ப்ளஸ் கொடு. கொடுத்துட்டு இப்போது இதை செலக்ட் பண்ணி ஒன்றாகும். அது செலக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மட்டும் செலக்ட் ஆகுது பாரு, தெரியுதா? இது செலக்ட் ஆகும். மொத்தம் செலக்ட் ஆகுது, தெரியுதா? இப்போது செலக்ட் ஆனது மட்டும் வந்துச்சு உனக்கு. அது போதும் உதாரணத்துக்கு. இது எப்படி செலக்ட் பண்ணது மட்டும் பார்த்துக்கோ. ஷிஃப்ட் அப்படி கிளிக் பண்ணு. அதுக்குள்ளே ஸ்லைஸ்க்குள்ளே ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணு. செலக்ட் ஆயிடுச்சா? அடுத்து கிளிக் பண்ணு. ஆயிடுச்சா? ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணு. போயிடுச்சு. இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டே பண்ணணும். ஷிஃப்ட்டை விட்டு பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக பண்ணது மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணால் எல்லாமே வருமா? ஏற்கனவே செலக்ட் செலக்ஷன் சரி ஒரு செஞ்சு பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு அங்கே போய் அப்படியே சேவ் கொடுக்க வேண்டியதான். இதை வேணால் வேறு ஃபோல்டர் வேணும்னா இது ஒரு பேர் மட்டும் மாற்றிக்கிறீங்களா. கீழே சும்மா ஏதோ 1 2 போடு. அப்படி போட்டால் அப்படி. சரி ஓகே, சேவ் கொடு. சேவ் கொடுமா. போ. அங்கே போய் பாரு. ஃபோல்டருக்குள்ளே போ. கீழே ஃபோல்டர் பாரு. கீழே ஃபோல்டர் இருக்குது பாருமா. அதை கிளிக் பண்ணி மேலே போ. கம்ப்யூட்டர் கோர்ஸ் மேலே பாரு. வந்துச்சா? வேறு நேமில் பண்ண பார்த்தியா? அதுக்கு தான் வேறு நேம் பண்ண சொன்னேன். இப்போ எல்லாமே வந்துச்சா? ஃபஸ்ட்டு வந்து 1 மட்டும் செலக்ட் ஆகிருந்ததுமா. இப்போ எல்லாமே செலக்ட் ஆகிடுது. இப்போ அங்கே போக சொல்கிறேன் மறுபடியும். இதெல்லாம் டெலிட் பண்ணு. அப்போ வித்தியாசம் தெரியும். இது வேணாம், டெலிட் பண்ண வேண்டாம். நீ அங்கே போக சொல்கிறேன். ஃபோட்டோஷாப்புக்கு அந்த ரைட் சைடு கிளிக் பண்ணு. சேவ் ஃபார் வெப்புக்கு போ. சீக்கிரம் பண்ணணும். டக்குன்னு போகணும். வேலை வந்து அதில் போய் போது. ஒன்றும் செலக்ட் பண்ண வேண்டாம். செலக்ட் பண்ணதை எடுத்து விட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல். சும்மா கிளிக் பண்ணு. சும்மா வெளியே கிளிக் பண்ணு. ஓகேவா? இப்போ போ. சேவ் போ.
கிளிக் பண்ணு. அதில் வந்து கீழே போய் செலக்டட் ஸ்லைஸ் இருக்கா, கீழே வா, கிளிக் பண்ணுமா. அதை ஆல் யூசர் ஸ்லைஸ் கிளிக் பண்ணு. இங்கே போய் எதாவது நேம் மாற்றிக்கோ, எதாவது ஒன்று போடு. சீக்கிரம் போடணும், சீக்கிரம் பண்ண, டைம் வேஸ்ட் பண்ண. ஏதாவது ஒரு எழுத்து 2 எழுத்து போடுங்கப்பா, கழுப்பா. அன்மார்க்கெட்டாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே போய் பாரு, ஃபோல்டர் போய் பாரு, ஃபோல்டர் போமா கீழே. ஒவ்வொரு முறையும் வந்துச்சா. முன்னாடி வந்து சிங்கிளாக செலக்ட் பண்ணேன், அது மட்டும் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் செலக்ட் பண்ணேன், அது மட்டும் வந்துச்சு. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்து பார்த்தேன் 4 இமேஜோ. அந்த 4 இமேஜ் நீ செலக்ட் பண்ணல, ஆனால் எல்லாமே ஆல் யூசர் ஸ்லைஸ் வந்துடுச்சு. இப்போ 3வது ஆப்ஷன் போய் பாரு, அங்கே போக சொல்கிறேன். 3வது ஆப்ஷன் போய் சேவ் ஃபார் வெப் போட்டு அதில் போய் அங்கே சேவ் கொடு. ஒன்றும் பண்ண வேண்டாம், சேவ் கொடு. சேவ் கொடுத்து கீழே போ, மேலே ஆல் ஸ்லைஸ் கிளிக் பண்ணு மேலே. இப்போ சேவ் கொடு. ஏதோ சும்மா சும்மா வேகமாக போகணும் பார்த்துக்க. சேவ் கொடு. அங்கே ஃபோல்டருக்கு போ. இப்போ ஃபோல்டர் வைப்பாரு, எல்லா சைஸ் வந்துச்சா. ஆனால் இதெல்லாம் தேவையா? அப்போ என்ன பண்ண போகிற சொல்லு கேளு. அப்போ ஆல் யூசர் ஸ்லைஸ் தேவையான்னு கேட்டால் நமக்கு அந்த மாதிரி கோடு கூட தெரியுது பாரு, வெளியே போட சொல்ல கிளிக் பண்ணு. இதுக்குள்ளே கோடு கூட தெரியுதா? இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு அதுவாக ஸ்லைஸ் பண்ணி என்ன பண்ணிக்குவோம். இந்த கோடெலாம் இருக்குல்ல, இந்த கோட்லாம் அதுவாக ஸ்லைஸ் பண்ணி என்ன பண்ணிடும். பாக்ஸாக இமேஜ் எடுத்து அங்கே ஃபோல்டர் போக சொல்கிறேன். இமேஜ் தெரியுதா? பாக்ஸாக வந்துருக்கா. இது அதுவாக எடுத்துக்கும். இதுதான் வந்து ஆல் ஸ்லைசஸ். ஆனால் இந்த ஆல் ஸ்லைசஸ் வந்து ஒரே ஒரு டைம் போடுவோம். எதுக்காகனா எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணாங்க உள்ளுக்குள்ள இமேஜுக்குள்ள வச்சு ஆடி பிச்சு போட்டப்போ கிளிக் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணு. எஸ் வந்திருக்கா? அது கிடையாது சரியா. இப்போ எஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணாது, இப்போதைக்கு வராது. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரியா. இப்போ ஸ்லைஸ் பண்ணுறது பற்றி இந்த இதில் தெரிஞ்சிச்சு. எங்கே போ, அங்கே ஃபோட்டோஸுக்குள்ளே போ. இப்போ எதை பண்ண எதை நம்ம பார்த்தோம் ஃபைலில். இப்போ பார்த்தது என்ன மட்டும் சொல்லுமா. இப்போ பார்த்தது லாஸ்ட்டாக பார்த்து என்னன்னு சொல்லுண்ணே. அதான் உன் நாலேஜ் நான் எல்லாம் கவனிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்து என்ன பார்த்து சொல்லு பார்ப்போம். இங்கே ஒன்றாலும் சொல்ல முடியாது, சீக்கிரம் சொல்ல முடியாது பார்ப்போம். குட். லாஸ்ட்டாக பார்த்தது அதுக்குள்ளே போ. லாஸ்ட்டாக பார்த்து என்ன பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்து என்ன பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்தது சேவ் கிளிக் பண்ணு. அதான் லாஸ்ட்டாக பார்த்தோம். என்ன பார்த்தோம் சொல்லிக்கல. ஸ்லைஸ்ல லாஸ்ட்டாக பார்த்து எது பார்த்தோம். அந்த ஓட்டில் என்ன இருக்கு பாரு. லாஸ்ட் ஸ்லைஸ் பாயிண்ட்ல என்ன இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தது ஸ்லைஸ் தான் பார்த்தோம். எப்பயுமே லாஸ்ட்டாக பார்த்து கேட்டால் கடைசியாக பார்த்ததுக்கு வா சரியா. லாஸ்ட்டாக பார்த்து இதுதான் பார்த்துருக்கு. என்னென்ன பார்த்துருக்கோம் இப்போ நம்ம. ஆல் ஸ்லைஸ், செலக்டட் ஸ்லைஸ் பார்த்தோமா. ஸோ அப்போ ஆல் யூசர் ஸ்லைஸ்னே இப்போ உனக்கு என்ன தெரியும். அதெல்லாம் இன்னும் பார்க்கல. ஆல் யூசர் ஸ்லைஸ் பார்த்துட்டோம், ஆல் ஸ்லைஸ் பார்த்துட்டோம், செலக்டட் ஸ்லைஸ் பார்த்துட்டோம் சரியா. பாப்பா ஆல் யூசர் ஸ்லைஸ் கரெக்டாக பேசுவோம். ஸ்டைலாக பேசணும், தப்பாக பேசாத. ஆல் யூசர் ஸ்லைஸு அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்தது மட்டும்தான் பேச்சு. அதை மட்டும் ஞாபகம் வை முதல்ல. ஏன்னா படிக்கும்போது ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சாதான் உனக்கு என்ன பார்த்தோன்னு மனசில் நிற்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ஞாபகிக்காதெல்லாம் என்ன பண்ண பூரா துளி சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்கல, எல்லாத்தையும் பார்த்த மாதிரி கேட்கல. லாஸ்ட்டாக பார்த்து என்ன பண்ணிருக்கோம். ஸ்லைஸில் போய் ஸ்லைஸில் அந்த ஃபோல்டரில் போய் சேவ் பண்ணும்போது ஸ்லைஸில் எப்படிலாம் சேவ் பண்ணலாம். ஆல் யூசர் ஸ்லைஸ் சேவ் பண்ணலாம், செலக்டட் ஸ்லைஸ் சேவ் பண்ணலாம், ஆல் ஸ்லைஸஸ் சேவ் பண்ணலான்னு வந்து பார்த்துருக்குறோம். அது டிஃப்ரென்ஸையும் பார்த்தாச்சு எப்படி சேவ் ஆகுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு பாடத்தில் படிப்போம். அடுத்த பாடத்தில் கவனிங்க. நிறைய ஃபோட்டோஷாப் டெக்னிக் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்து முழுசாக பார்த்து கற்றுக்குங்க. நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.